அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். பரக்கத்தான ரமதான் மாதத்தின் வியாழக்கிழமையில் 3வது வியாழக்கிழமையில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒரே ஒரு வியாழக்கிழமை தான் இருக்குது. அதற்கப்புறமா நோன்பு முடிஞ்சிடும். இருக்கும் போதே இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதிகமாக துவாக்கள் ஓதுங்க, திக்ருகள் இடுங்க, குரான் ஓதுங்க. இம்மை மற்றும் மறுமை இந்த 2 உலகிலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வெற்றியை தருவான். பொதுவாகவே நம்ம சேனலில் வியாழன் மற்றும் வெள்ளி இந்த 2 நாட்களில் ஓதுறா மாதிரி சிறப்பான துவாக்களை போட்டுட்டு வரோம். இது ரமதான் மாதத்தின் வியாழக்கிழமை, சொல்லவே வேண்டாம். இன்றைக்கி ஓதுறா மாதிரி ஒரு மிக சிறந்த துவாவை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 7 முறை ஓதுனா போதும். 7 முறை ஓதுனா நீங்கள் விரும்புகிறத தவிர வேறு எதுவுமே அல்லாஹ் தரமாட்டான். அது இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, மறுமையில் இருந்தாலும் சரி. இந்த உலகத்தில் உங்களுக்கு சொல்லிட்டு ஏதாவது தேவைகள் இருக்கும், இது நடந்தால் நல்லா இருக்கும், நம்ம வாழ்க்கையில் இது போல் இருந்தால் நன்றாக இருக்கும் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் ஆசைப்படுவீங்க. சிலது நடக்கும், சிலது நடக்காமல் அப்படியே தள்ளிக்கொண்டே போகும். இந்த துவாவை நீங்கள் ஓதும்போது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கண்டிப்பாக தருவான். நீங்கள் விரும்புவதை தவிர வேறு எதுவுமே நடக்காது. இந்த துவாவை 2 முறையில் ஓதலாம். ஒன்று, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு 10 முறை ஓதிட்டு வரும்போது அல்லாஹ் எல்லா பிரச்சனைகளுக்கும் பொறுப்பேற்று கொள்வான். அதாவது உங்கள் பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே அல்லாஹ் பொறுப்பேற்று கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்றி தருவான். அதே போல் பல மடங்கான நன்மைகளையும் வாரி தருவான். அதில் 10 முறை ஓதுறோம்ல, முதல்ல ஓதுற 5 முறை இம்மைக்கான இந்த வாழ்வுக்காகவும், அடுத்த ஓதுற 5 முறை மறுமை வாழ்வுக்காகவும் இருக்கும். 2 உலகத்திலையும் சிறப்பான அந்தஸ்தான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்து தருவான். இன்னொரு விதம், காலை மற்றும் மாலை. காலை மற்றும் மாலை ஓத வேண்டிய துவாக்கள் நிறைய இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ஒரு துவாவும். காலையில் 7 முறை, மாலையில் 7 முறை. காலையிலனா ஃபஜர் தொழுதுட்டு நீங்கள் 7 முறை ஓதலாம். மாலைனா அசர், அப்படி இல்லைன்னா மஹ்ரிப். இந்த 2 வேலையில் ஏதாவது ஒரு வேலையை செலக்ட் பண்ணி அந்த நேரத்தில் 7 முறை ஓதலாம். இப்போ ரமதான் மாதமாக இருக்கிறதால சஹர் நேரத்தில் ஓதிக்கிங்க. அந்த நேரத்தில் நம்முடைய துவாக்கள் அதிகமாக கபூலாகும். அதனால் சஹர் நேரத்தில் 7 முறை இந்த துவாவை ஓதிக்கிங்க. அதே போல் இஃப்தார் நேரம், நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி 7 முறை இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு ஆசையோ அது எல்லாமே அல்லாஹ்விடம் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நடத்தி தருவான். இப்போ அந்த துவா என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த துவாவை நான் இப்போ காலையில் போட்டிருக்கேன்ல, இப்போ டைம் ஆகிடுச்சு. இந்த டைம்லேயும் ஓதலாம். இதுவும் காலை தான். இந்த நேரத்தில் ஒரு 7 முறை ஓதிக்கிங்க. இதோட நோன்பு திறக்கும் போது ஒரு 7 முறை ஓதிக்கிங்க. இப்போ அந்த துவாவை ஓதலாம். ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவனையே சார்ந்துள்ளேன், அவனே மகத்தான அர்ஷின் இறைவன். அல்லாஹ்வின் மீது முழு பொறுப்பையும் ஒப்படைத்து கேட்கின்ற துவா இது. மிக சிறந்த துவா. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த துவாவும். அந்த துவாவுக்கு என்ன சிறப்பு இருக்கோ அதே போல் இதுக்கும் சிறப்பு இருக்குது. எந்த பிரச்சனையும் நீங்கள் ஓதலாம். அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்வழி காட்டுவான், உதவி செய்வான். பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னிடம் பொறுப்பு சாட்டுபவர்களை நேசிக்கின்றான். அல்லாஹ்விடம் ஒப்படைக்கும் அந்த ஒரு செயலோட முடிவு மிக நல்லதாக இருக்கும். அதனால் என்ன பிரச்சனைகள், என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கடன் இருக்கா, மனசார இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருங்க. உங்கள் கடன் அடைக்க அல்லாஹ் உங்களுக்கு நல்ல ஒரு வழி காட்டுவான். நோய் பிரச்சனைகள் இருக்கா, அதை மனசில் வச்சுட்டு இந்த துவாவை அல்லாஹ்விடம் ஓதி துவா செய்யுங்க. அந்த நோய் நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இது போன்ற பிரச்சனைகள், உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, என்ன தேவைகள் இருக்கோ, அதை மனசில் நியத்து வச்சுட்டு இந்த துவாவை ஓதுங்க. 7 முறை ஓதுங்க. காலை மற்றும் மாலை ஓதி பிறகு துவா செய்யுங்க. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் ஓதலாம். 10 முறை 10 முறை சொல்லிட்டு ஓதலாம். மிக சிறந்த துவா இது. இந்த துவாவை ஓதி கேட்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த துவா இது.
பாதி நோன்புக்கு மேலேயும் போயிடாச்சு. ரொம்ப ஸ்பீடாக போயிடுச்சு நோன்பு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுடாதீங்க. இனி வரும் ஒவ்வொரு நாளும் மிக மிக முக்கியமான நாட்கள். கடைசி 10 நாட்கள் லைலத்துல் கத்ர் இரவு. அந்த 10 நாட்களில் ஒரு இரவில் தான் இருக்குது. 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. சரியாக பயன்படுத்திக்கிங்க. என்ன துவாக்கள் ஓதலாம், திக்ருகள் எடுக்கலாம் சொல்லிட்டு நல்லா யோசித்து சிறந்த துவாக்கள் திக்ருகளை செலக்ட் பண்ணி அதிகமாக ஓதுங்க. அதிகமாக தௌபா செய்யுங்க. துவா அதிகமாக கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நீக்குவதற்கு அல்லாஹ் போதுமானவன். இந்த நோன்போடு நோன்பாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்க வேண்டும், உங்கள் கஷ்டம் தீர வேண்டும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.